கவனிங்க. உங்கள் நன்மைக்காக சொல்லுகிறேன். உங்கள் உடன் பிறந்தவளாக நினச்சிக்குங்க. உங்களை நம்பி உங்கள் குடும்பத்தில் எத்தனையோ பேர் இருப்பாங்க. உங்கள் பேரண்ட்ஸ், உங்கள் பிள்ளைங்க, உங்கள் உடன் பிறந்தவர்கள், உங்களை அதிகமாக நேசிக்கிற நண்பர்கள், இப்படி எவ்வளோ பேர் இருக்கும்போது அவங்கள நினச்சாவது இந்த செல்ஃபோனை கொஞ்சம் சைலண்டில் போடுங்க. பைக் எடுக்கும்போது, கார் எடுக்கும்போது, அந்த ஒரு கொஞ்ச நேரத்தில் ஒரு 1/4 மணி நேரம், ஒரு 1/2 மணி நேரம் நீங்கள் ட்ராவல் பண்ணுற போது உங்கள் ஸ்பீடை அதில் காட்டாதீங்க. அது ஒரு சாதனை கிடையாது, சரியா? நீங்கள் ஸ்பீடாக போய் மற்றவங்க பார்க்குறதுனால என்ன கிடைக்க போகுது? உங்களுக்கு 10,000 ரூபாய் கொடுக்க போகிறாங்களா? கிடையாது. நீங்கள் போய் கையை கையில் உடச்சிக்கிறது மற்றவங்களோட லைஃப், மற்றவங்க உயிர் உங்களால் போகுது. உங்களால் ஒரு பூனைக்கோ ஒரு பறவைக்கோ இறந்து போனால் அதுக்கு உயிர் கொடுக்க உங்களால் முடியுமா? முடியாது. அப்படி இருக்கும்போது மற்ற நண்பர்கள், மற்ற ரோட்டில் போகிற சகோதர சகோதரிகளை நீங்கள் ஓட்டுற பைக்குனால அவங்க கை கால் உடஞ்சி போய் அவங்க உயிர் போய் அது எவ்வளோ பேர் கடவுளுக்கும் வேதனையான காரியம். அவங்கள நம்பி குடும்பத்தில் எவ்வளோ பேர் இருப்பாங்க. நீங்கள் செல்ஃபோன் பேசுங்க, உட்காந்துருக்கும்போது பேசுங்க, நடக்கும்போது பேசுங்க, சரியா? இந்த பைக்கில் போகும்போது தான், இந்த சைக்கிளில் போகும்போது, அந்த காரில் போகும்போது தான் உங்களுக்கு இந்த செல்ஃபோன் பேசணுன்னா அது சரியில்லை. ஏன்னா நீங்கள் அப்போது உங்களை சுற்றி இருக்கிறவங்கள மறந்துடுறீங்க. உங்கள் மேல் உயிராக இருக்கிறவங்கள மறந்துடுறீங்க. உங்களை நம்பி இருக்கிறவங்கள மறந்துடுறீங்க. உங்களுக்காக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறவங்கள மறந்துடுறீங்க. அதனால் உங்களை விட உங்கள் உறவுகள் முக்கியம். உங்கள் உறவுகளை விட உங்கள் உயிர் முக்கியம். உங்கள் உயிரை விட மற்றவர்கள் உயிர் முக்கியம். இதை கொஞ்சம் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நீங்கள் சைலண்டில் போட்டுட்டு அந்த நேரத்தில் வேகத்தை குறைத்து நீங்கள் ஓட்டுங்க. உங்களுடைய பணிகள் அனைத்தும் நீங்கள் நினைக்கிறதெல்லாம் கடவுள் உங்களுக்கு நடத்தி காட்டுவார். கடவுள் உங்கள் அனைவரும் ஆசீர்வதிப்பார்.